அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம மீல் மேக்கரில் ஒரு ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். லைக் இது கிரேவி மாதிரி தான். சப்பாத்தி, தோசை இந்த மாதிரிலாம் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு 4 வரமிளகா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய்னு சொல்லி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீல் மேக்கரை ஒரு 300 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். இதோட சைஸ் டபுள் ஆகும், ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ டபுள் ஆனதுக்கப்புறமா இது பச்சை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம் தண்ணி இல்லாமல். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இருந்த மசாலாவை நல்லா கொதிக்க வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு 2 தக்காளியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு அடி அடிச்சாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு 2 தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்க விடலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா வதக்க விட்டுறலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். நான் பண்ணுறது ஸ்டீல் பாத்திரங்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சமாக வதக்க விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா நல்லா கொதிக்கட்டும். இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மீல் மேக்கரை இதில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சிடலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இது இந்த மசாலாவோட ஊற தான் அதில் டேஸ்ட்டு ஏறும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மீல் மேக்கர் ரோஸ்ட் ரெடி. இது சப்பாத்தியோட பக்கா காம்போவாக இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் அன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன், வீட் சப்பாத்தி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தாக்கா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பை பாய்.